தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு, வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம், தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். Where education is devotion, where excellence is a way of life, where opportunities are endless, where learning is just the beginning, where the future is today. Amrita Vishwa Vidyapeetham, School of Engineering. This group of institutions is a leading educational establishment covering varied fields of studies, offering programs from pre-KG to PhD. The founder, Dr. Aishari K. Ganesh, observed the country's progress was stagnant owing to shortage of skilled manpower. To cater to this demand, he formed the Wales Educational Trust in the year 1992 and started Wales College of Pharmacy with 36 students and 10 staff in a rented building in Mylapore, Chennai. Dr. APJ Abdul Kalam's dream of making India a knowledge power by 2020 became the mission of Wales Group of Institutions. அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். Hi students, welcome back to Dinamalar Varigati 2020. So இதுக்கு முன்னாடி வந்து டீப் லேர்னிங் அத பத்தி நீங்க வந்து கேட்டீங்க. எக்ஸ்ட்ரீம்லி சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது அப்படியே காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? அதனால நம்ம வந்து CA, CS, CMA இந்த மாதிரியான கோர்சஸ்ல இண்டஸ்ட்ரியில என்னெல்லாம் டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் வழங்கும் தினமலர் வழிகாட்டி 2020. அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் கெஸ்ட் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is qualified as an internal quality auditor. More than 15 years of industrial experience இருக்கு இவருக்கு. And of course 5 years in the Middle East அப்படின்னு இருந்தா கூட திரும்பி நம்மளோட இந்தியாக்கு வந்து நம்ம சேலம்ல AKS அகாடமில one of the directors இருக்காரு. And அவருடைய one of the best things that he does is CA, CMA, CS aspirants எந்த லெவல்ல இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து கோச் பண்ணிட்டு இருக்காரு. சோ உங்களையுமே வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில என்ன டிமாண்ட்ஸ் இருக்கு, என்ன நீட்ஸ் இருக்கு, and என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு திறன்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் வந்து பேச போறாரு. I welcome you Mr. Vijay, welcome to the session. Dinamalar Varigati 2020 ல உங்களை வரவேற்கிறேன். ஹலோ. சோ நீங்க வந்து உங்களுடைய டாக் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் என் மைக்ரோஃபோன் வந்து நான் மியூட் பண்ண போறேன். இன் கேஸ் உங்களுடைய ஆடியோ லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படினா I will interrupt you and I will tell you. ஓகேங்களா? ஓகே. Thank you ரஞ்சினி. Good morning all. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So hopefully எல்லாரும் ஃபைனா இருப்பீங்க நம்புறேன். So it is a very great platform. ரஞ்சினி நல்லாவே ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க. So this is my first தினமலருக்கு என்னோட first type of interview அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். So good to know. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த பர்டிகுலர் பீரியட்லயுமே தினமல் வருஷம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த கல்வி வழிகாட்டிய இந்த வருஷமும் வித்தவுட் ஃபோர்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஃபோர்கோ பண்ணாம they have entered into something called a technology partல கொண்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. That's really a very good thing. Of course, I am very honored to be part of Dinamalar's கல்வி வழிகாட்டி. ஏன்னா நான் எத்தனை இடத்துல போய் பேசியிருந்தாலுமே this is again a very good platform for us to interact directly with the students. அடுத்த ஒரு மெயின் பாயிண்ட், of course, yes, இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்ல there will be lot of questions. எல்லாருமே வந்து 12th முடிச்சுட்டு they will be waiting என்ன பண்ணணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, and you would have lot of scopes. இப்போ இருக்கக்கூடிய இந்த கல்வி வழிகாட்டி ப்ரோக்ராம்ல probably you would have learned much more. என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிருந்திருக்கும்.
இப்போ என்னோட டாபிக் மெயினா என்ன இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் பியூர்லி ஆன் உங்களோட பார்ட், லைக் உங்க ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நீங்க இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு 12th முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். பட் இட் இஸ் ப்ரிடாமினன்ட் ஃபார் ஆல் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் இண்டஸ்ட்ரி இஸ் a very large industry. So you can take any industry for that matter, but it holds good for all the industries. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டூடெண்டாவும் ஒரு பேரண்டாவும் நம்மளோட கனவு என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ இத்தனை வருஷம் நம்மள வந்து ஒரு பேரண்ட் வந்து வழி நடத்தி ஒரு 12th வரைக்கும் நம்மள படிக்க வச்சு, ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு, அப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே நாட் வெல் டு டூ பேரண்ட்ஸ், கண்டிப்பாக மிடில் கிளாஸ் இருப்பாங்க, லோயர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க. அத்தனை பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சதுக்கு அப்புறமாக இப்போ பேரண்ட்ஸ் மைண்ட்ஸ்ல திருப்பி ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, என்னோட பையனோ பொண்ணோ நான் வந்து இப்போ வந்து ஒரு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வருமா வராதா? சோ அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். வேலை வாய்ப்புகள் வருமா வராதா அப்படிங்கறதோட, வேலைக்கு போறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. வேலை இல்ல அப்படிங்கறத சொல்றதை விட இருக்கிற வேலையை செய்யறதுக்குன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் வரக்கூடிய அந்த வேலையில நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம், மீனிங் நம்மளோட இன்கம் எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்கு இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து, இண்டஸ்ட்ரினா என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, கம்பெனிஸ், ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருந்து நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த கோஷன்ட்ட ஆஸ் எ ஸ்டூடெண்ட், இப்ப இருக்கக்கூடிய அந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே உங்க லைஃப் வில் பி a very good சக்சஸ்ஃபுல் லைஃபா மாறும். அந்த ஒரு ரீசனால தான் திஸ் பர்டிகுலர் இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ரஞ்சினி வில் பி ஹெல்பிங் மீ அவுட். உங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ ஐ வில் பி வெரி மச் கிளாட் டு சப்போர்ட் யூ ஆன் இட். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே பெருசா பேசக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாட் இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ், என்ன தேவைப்படுறது, இண்டஸ்ட்ரினா என்ன, என்ன எதுக்காக வந்து இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், இப்போ நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரியில இருக்கோம். ஸோ வி ஆர் இன் டு எ கண்ட்ரி கால்டு இந்தியா. இந்தியான்னு ஒரு கண்ட்ரியில நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட கண்ட்ரிய வெளி லெவல்ல இருந்து, வெளி கண்ட்ரீஸ்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வி ஆர் எ க்ரோயிங் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த விதத்துல அதை சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட ப்ராக்ரஸ் திங்க் பண்றாங்க. ஸோ அந்த ப்ராக்ரஸ் என்னத்தை வச்சு பேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கண்ட்ரி இயக்கக்கூடிய ஜிடிபின்னு சொல்லுவோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன சார் அப்படின்னு திருப்பியும் அடுத்த ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டுக்குள்ளார போகும். சோ அது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய கம்பெனிஸ் இயங்கிட்டு இருக்கு. சோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் சின்ன சின்ன டேர்ன் ஓவர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அந்த கண்ட்ரியை இயக்கக்கூடிய கம்பெனிஸா அது மாறுது. சோ இப்ப இந்தியால எத்தனை கம்பெனிஸ் சார் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மள வந்து இயக்கின்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஆஸ் எ ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்தியால we have something called BSE சொல்றோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். சோ அதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே அது எல்லாமே லிஸ்டா இருக்கும் அங்க. சோ அது எல்லாம் தான் நம்மளோட கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ்ல இருந்து தான் நம்ம வந்து இப்ப வந்து அந்த கண்ட்ரியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. ரைட். சோ அப்போ நம்ம இப்ப பாத்தீங்களேன், இப்போ நம்ம 12th முடிச்சிட்டோம். 12th முடிச்சோன்னா நம்ம மைண்ட்ல ஒரு ஆசை இருக்கும், ஓகே நான் வந்து ஒரு சிஏ பண்ணணும், இல்ல ஒரு சிஎம்ஏ பண்ணணும், ஒரு சிஎஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய கம்பெனில டாப் 4 பிக் 4 கம்பெனிஸ்ல போய் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறோம் அப்படின்னா, நீங்க எந்த கம்பெனில பிளேஸ் ஆகணும் ஆசை அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க ஏதோ ஒரு கம்பெனி சொல்றீங்க, E&Y சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்ன்ஸ்ட் ஒரு கம்பெனி சொல்றீங்க. சோ அப்ப அந்த கம்பெனியோட ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது உங்க மைண்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ரிக்வயர்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இது வந்து ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து என்ன திங்க் பண்றாங்களோ. ஏன்னா நான் இருந்த சில எக்ஸ்பீரியன்சஸ்ல அந்த ஹெச்ஆர் ரோல்ல உட்காந்து அந்த கம்பெனி யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வச்சு இப்ப நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ மெயினா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி அப்படிங்கும் போது இட் இஸ் எ செக்டார். சோ என்ன செக்டார் நம்ம மீன் பண்றோம்னா, இப்போ காமர்ஸ் ஓரியன்டட் அப்படி எடுத்தோம்னா ஃபினான்ஷியல் செக்டார்னு சொல்லுவோம். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ல இருக்கக்கூடிய டாப் 3 அக்கௌண்டிங் டெசிக்னேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சில நம்ம வழிகாட்டி ப்ரோக்ராம்ல நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். சோ அப்போ அந்த பினான்சியல் செக்டார்ல இருந்து அடுத்தது நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் செக்டார், அடுத்து ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அது. ஏன்னா இன்னைக்கு எடுத்துக்கோங்க, நம்ம லைவா மீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த டெலிகம்யூனிகேஷன் இல்லைன்னா, இந்த செக்டார் இல்ல அப்படின்னா நம்ம இன்னைக்கு லைவாவே பேசவே முடியாது. சோ அப்போ மெயினா நம்ம எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு செக்டார்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கும். சோ அதுல இருந்து இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய நோஷனை எல்லா கம்பெனிஸுமே முன்வைக்கிறாங்க.
கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் இப்ப பாருங்க, நீங்க ஸ்கூல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்க ஸ்கூல்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய கோஷன்ட்ட வந்து எல்லாருமே முன் வச்சிருப்பாங்க. அஸ் எ பிரசன்டர் நீங்க யாராவது போய் பிரசன்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் பிளேஸ் எ வெரி வெரி வைட்டல் ரோல். சார் கம்யூனிகேஷன் என்ன சார் அப்படின்னு எடுத்தோம்னா, எல்லாமே பேசிக்ஸ், நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே ஹியூமன். சோ அப்ப நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிலே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன்ல நம்மளுக்கு 2 பேர் வேணும். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா ஐ எம் கால்ட் அஸ் சென்டர், நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னா ரிசீவர். நான் சொல்ற விதத்தை நீங்க கரெக்டா ரிசீவ் பண்ணணும். சோ அப்ப இந்த கம்யூனிகேஷன், நான் வந்து சொல்றேன், அது உங்களுக்கு புரியணும். சோ நான் சொல்றதும் கரெக்ட், நீங்க புரிஞ்சுக்கிறதும் நான் சொல்றதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வேற எதையும் புரிஞ்சுக்க கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கம்யூனிகேட் பண்ணணும். சோ தட் இஸ் a very very important skill which every student has to build. இந்த கம்யூனிகேஷன் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ண முடியும்? இதாவது பேசிக்ஸா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் பார்ட் தான் அது. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் சைல்ட்ஹுட், நம்ம அங்க இருந்து வி ஸ்டார்டட் வித் ஏபிசிடி எல்லாம் படிச்சு, எல்லாம் படிச்சு நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். சோ அப்பெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிருக்கோம், ரைட்? ஆனா சைனே இல்லாம, மீனிங் லாங்குவேஜே இல்லாம சயின்ஸ்ல கூட நம்ம பேசியிருக்கோம், சிம்பிள்ஸ்ல கூட பேசியிருக்கோம். சோ அந்த மீனிங்ஸ்ல கூட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். மீனிங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து நம்ம போய் இப்போ ஒரு கம்பெனில போய் ஒரு வேலைக்காக நம்ம போய் உட்காரோம் அப்படின்னா, நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷனுக்கு லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டா சார்? அடுத்து ஒரு கேள்வி வரும், சார் நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக், ஆர் வெளிநாட்டுக்கு நான் போய் வேலை பார்க்கணும், ஆர் இன்கேஸ் நான் வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில போய் வேலை பார்க்கணும், அங்க ஸ்பானிஷ் ரொம்ப ப்ரிடாமினண்டா பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஆர் நான் வந்து நார்த் இந்தியாவுக்கு போகணும், ஹிந்தி ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அங்கெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் பிளேஸ் ஏ பேரியர் சார் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் லாங்குவேஜ் இஸ் ஏ பேரியர். ஏன்னா அந்த பேரியருங்கிறதோட நம்ம அந்த பேரியரை கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணிக்கலாம், இட் இஸ் ஏ கேட்டலிஸ்ட்னு சொல்லலாம். அந்த கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஊக்குவிக்கிற ஒரு தோற்றம்னு சொல்லலாம். சோ மீனிங் என்ன, நம்மள வந்து சப்போர்ட் பண்ண போறோம். சோ இப்ப நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும், அந்த மீடியம் தான் லாங்குவேஜ். ஏன் சார் இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாயிண்ட்ல நம்ம பண்றோம் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் ஒரு லாங்குவேஜ் அது. வேரெவர் யூ கோ இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும். அதுக்காக நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல இங்கிலீஷ் பேசணுமா சார் அப்படின்னா, தட் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்லாம ஆன் a very basic English நீங்க டெவலப் பண்ணாலே that should be very good. ஏன்னா இண்டஸ்ட்ரி ரிக்வயர்ஸ் தட் பர்టిక్యులர் ஸ்கில். இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல பெரிய ஸ்லாங்ல இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஒரு கிடையாது. இண்டஸ்ட்ரி ரிக்வயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரி ரிக்வயர்ட் எம்ப்ளாயீஸ் வித் ஸ்கில் செட். என்ன ஸ்கில் செட் அப்படின்னா, they are able to communicate whatever they feel. அவங்களுக்கு என்ன மைண்ட்ல இருக்கோ அதை வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ யார் அந்த எம்ப்ளாயிக்கோ இருந்தாலே அது போதும். அந்த கம்யூனிகேஷன் பார்ட் இருந்தாலே போதும். இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து அவங்க எடுத்துப்பாங்க, ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய ஒரு நோஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாலேஜ். நாலேஜ் அப்படின்னு நான் மீன் பண்ணக்கூடியது, நாலேஜ் வந்துட்டு நிறைய விதத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் அது. ஸோ நாலேஜ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறது எல்லாமே நாலேஜ். இப்போ வரைக்கும் நம்ம 12th வரைக்கும் ப்ராபப்ளி சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, காமர்ஸ்ல நிறைய இன்டெப்தா நீங்க படிச்சிருப்பீங்க, எக்கனாமிக்ஸ்ல நிறைய நியூ படிச்சிருப்பீங்க. சோ அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம எடுத்துக்கும் போது, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப போய் நீங்க ஒரு இன்டர்வியூல போய் நீங்க உட்காரீங்க அப்படின்னா, நம்ம நாலேஜ்ல கேட்கறோம், வாட் இஸ் ஜிடிபின்னு கேட்கறோம். சோ ஜிடிபினா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றோம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம், சோ ஹவ் ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி இஸ் கால்குலேட்டட்னு கேட்கறோம். சோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜிடிபினா என்னன்னு நம்மளுக்கு புரியணும், ரைட்? சோ நாட் நெசசரி நீங்க படிச்ச ஃபார்முலா தான் ஜிடிபி அப்படிங்கறத மைண்ட்ல நீங்க எடுத்துக்க கூடாது. சோ நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு அந்த அதுக்கு கோ பியாண்ட் தட் பர்టిక్యులர் கான்செப்ட். மீனிங் ஜிடிபின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க போகணும், என்ன சொல்ல வராங்க, என்ன இருக்கு. சோ மீனிங் என்ன, இப்போ ஜிடிபி நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஜிடிபினா என்ன, ஒவ்வொரு கம்பெனியும் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அந்த டர்ன் ஓவர், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றோம். அது தனித்தனியா இன்வால்வ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு கண்ட்ரிக்கு நம்ம நடத்தக்கூடிய ஒரு டர்ன் ஓவர். ஒரு கம்பெனிக்கு எப்படி டர்ன் ஓவர் இருக்கோ அது வந்து ஒரு கண்ட்ரியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பார்ட் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ண போறோம், ரைட்? அதே மாதிரி ஒரு ஜிடிபி எப்படி டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துனோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் எஸ் நம்மளுக்கு நிறைய செக்டார்ஸ் இருக்கு. இந்தியன் கண்ட்ரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, we have 3 primary sectors. சோ பிரைமரி செக்டர்னு சொல்றோம், டெர்ஷரி செகண்டரி சொல்றோம், டெர்ஷரின்னு சொல்றோம். 3 செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல we are talking about agriculture being the very major firm அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்ரிகல்ச்சர் மட்டும்தான், அதுவும் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோஸ் எடுத்து பாருங்க, வித் லாட் ஆஃப் இந்த பேண்டமிக் இஷ்யூஸ் கோயிங் அஹெட், இந்த கோவிட்லாம் இருக்கும் போது, யூ டாக் அபவுட் எனி இண்டஸ்ட்ரீஸ், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்ன இருக்க முடியும், இப்ப இருக்கக்கூடிய ரியல் டைம் சினாரியோல பாருங்க, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லேயிங் ஆஃப் பீப்புள்.
எல்லாருமே வேலை வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறதோட கட் ஷார்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. இருக்கிறவங்களுக்கே வேலை இல்ல, கம்பெனில போய் ரெக்ரூட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கே வேலை இல்ல. அப்போ நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, அப்கோர்ஸ் எஸ், நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே வாழ்க்கை. ஏன்னா வீட்டுல நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. தாத்தா பாட்டியோட நாலேஜுக்கு நம்மளால போய் போட்டி போட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, என்ன தாத்தா படிச்சிருக்கீங்க, என்ன பாட்டி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நான் 5வது தான்ப்பா படிச்சேன் அப்படிம்பாங்க. 5வது அவங்க காலத்துல. இன்னைக்கு இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்டுக்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஇக்கோ நான் யாருமே தப்பு சொல்லல, இருந்தாலுமே சொல்றேன். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க நாலேஜ்க்கு நம்மளால வந்து ஸ்ட்ராங்கா போட்டி போட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் a very big question mark which we need to accept. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட வாட்ஸ்அப்பை என்ன விட என்னோட பாட்டி ரொம்ப அழகா வந்து வீடியோ கால்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நாலேஜ் டசன்ட் ஹேவ் எனி எண்ட் பாயிண்ட். சோ கத்துக்கிறங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துதான் இருக்கணும். சோ அது ஒரு பேசிக் கிரைட்டீரியாவா வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா தமிழ்ல அழகா ஒரு வாக்கியம் உண்டு, மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள், சேஞ்ச் நெவர், அது மட்டும் தான் இட் நெவர் சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். சோ அப்போ அந்த சினாரியோஸ் மாறிண்டே இருக்கு. பீங் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. சோ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ்ல யூ நோ அபவுட் த டிமாண்ட் சப்ளை ரிலேஷன்ஷிப். So whenever there is a demand and supply is very limited அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா price of the product or இது வந்துட்டு it increases. அதே மாதிரி டிமாண்ட் கம்மியா இருக்கு, சப்ளை அதிகமா இருக்குன்னா பிரைஸ் கம்மியாடும். இதே தான் உங்க நாலேஜ் பாயிண்ட்லயுமே. சோ இன்கேஸ் உங்க நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா, ஆர் சப்ளை அதிகமா இருக்கு, கம்மியான நாலேஜ்ல நிறைய பேர் சப்ளை இருக்காங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ராபபிலி யூ get placed 4,000 5,000 rupeesல, ரைட்? சோ அப்போ அதுக்குவே நம்ம இப்ப இந்த நாலேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அகைன் a பாயிண்ட். சப்ளைனா நம்ம சைடுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ளை பாயிண்ட். சோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். சோ அப்ப நான் இப்ப ஏற்கனவே சொன்னதுல 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னு, you have to improve your communication skill and you have to enrich your knowledge. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒரு இண்டஸ்ட்ரி சைடுல இருந்து என்ன டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லிட்டு. அது என்ன சார் இது எமோஷனல் கோஷன்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, கடவுளா பார்த்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரம் என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். அது ஒவ்வொருத்தருக்கும் மாறக்கூடிய ஒரு தன்மை. ஆனா அந்த எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ஹியூமனா இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஏன்னா whenever you working out, ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்த்தோம் அப்படின்னா எமோஷன்ஸ் என்ன சொல்லலாம், இது வந்து ஃபியர்னு எடுத்துக்கலாம், ஆங்கர்னு எடுத்துக்கலாம், ஹாப்பினஸ் சொல்லலாம், சாரோ சொல்லலாம், இட் கேன் பி எனிதிங். எமோஷன்ஸை நம்ம அந்தந்த சினாரியோக்கு தந்தாப்புல we should be in a position to control it. பிகாஸ் ஒரு சினாரியோக்கு நம்ம போறோம், எஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க போறீங்கன்னு எடுத்துப்போம். அப்கோர்ஸ் யூ வில் கெட் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமாக ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூ வில் பி புட் அப் இன் சம்திங் கால்ட் a probationary periodனு சொல்லுவாங்க. சோ அந்த ப்ரொபேஷனரி பீரியட்ல பார்க்கும்போது கம்பெனி வில் எவாலுவேட் யூ. ஒரு 3 months 4 months வரைக்கும் நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில கேட்டு பார்க்கலாம், ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கோர் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பிளேஸ் ஆறவங்க உங்க சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். சோ they'll be putting into something called ஒரு ப்ரொபேஷனரி பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொபேஷனரி பீரியட்ல you will be evaluated. என்ன எவாலுவேஷன் அப்படின்னா, இவர்கிட்ட வேலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால செக் பண்ண முடியுமா, கண்டிப்பா ஒத்துப்பாங்களா, பார்க்க மாட்டாங்க, எல்லாமே அவங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்க அந்த பர்டிகுலர் சீனியர்ல பண்ணுவாங்க. சோ அது எல்லாத்தையுமே நம்ம எதுல கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா பியூர்லி அவர் எமோஷனல்ஸ். அப்ப எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுமா சார் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், டிபெண்டிங் அப்பான் தி சினாரியோஸ். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். இப்ப இருக்கிற சினாரியோல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் இந்த மூணுத்தோட இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மூணுத்துல இதுதான் ரொம்ப ரொம்ப வைட்டலா இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஏன்னா இன்கேஸ் யூ லூஸ் யுவர் டெம்பர் சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி கேட்டு பார்த்திருக்கலாம், இன்கேஸ் யூ லூஸ் இட் யூ லூஸ் யுவர் ஜாப். ஒரு மேனேஜர் கிட்ட போயிட்டு இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு சண்டை போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாபுக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா போயிடும். That is again a very big character or an ability that a student should imbibe. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டா எடுத்தோம்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம்ஸ் இது நிறைய இடத்துல ப்ரிடாமினண்டா கேட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்பவே நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த லாக்டவுன்லாம் முடிச்சு நம்ம எப்ப வெளியில போவோம் அப்படிங்கறதே ஒரு ப்ராப்ளம். சோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் லாக்டவுன் பத்தி பேச வரல, பட் ஆனா இருக்கக்கூடிய ஜென்ரலா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இட் இஸ் பியூர்லி அவர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல கான்செப்ட் வைஸ்ல அந்த இருக்கக்கூடிய பர்டிகுலர் சினாரியோல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நோட்ல நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா எஸ் நம்ம வந்து we can work it out with the problem solving techniques. இதுக்கு சின்னதா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்களேன், ஒரு சின்னதா ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். ஒரு பெரிய ஒரு ஹைவே இருக்கு.
அந்த ஹைவேல வந்துட்டு மேல வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் தட் இஸ் த ஒன்லி ஹைவே வந்துட்டு ஒரு 2 ஸ்டேட்டையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவே. சின்னதா ஒரு இஷ்யூ சொல்றேன், ரைட்? அப்போ வந்து அந்த ரைட் டிராவல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி டிராபிக் வந்து அந்த லாரி வந்து அந்த ட்ராக்ல போயிட்டு மாட்டின், மீனிங் அண்டர் பாஸ்ல போயிட்டு அது வந்து மாட்டின். ஸோ நிறைய ஃபயர் ஃபைட்டிங் டீம்ஸ்லாம் வராங்க, வந்து அந்த பர்டிகுலர் லாரியை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பிகாஸ் இட் இஸ் ஹெவிலி லோடட் ஒரு ட்ரக் அது. ஏன்னா ஃபயர் ஃபைட்டிங் டீம்ஸ் வந்து தான் ஆகணும். பிகாஸ் ரெண்டு சைடுமே டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. தட் இஸ் த ஒன்லி ஹைவே தட் இஸ் கனெக்டிங் 2 ஸ்டேட்ஸ் நம்ம எடுத்துப்போம், நேஷனல் ஹைவே. ஸோ அந்த பர்டிகுலர் சினாரியோல ஃபயர் ஃபைட்டிங் டீம் மோர் ஸ்கில்டு பர்சன்ஸ் எல்லாருமே வராங்க, செக் பண்றாங்க. அவங்களால அதை வந்து அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ண முடியல, அந்த லாரியை வந்து வெளியில எடுக்க முடியும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்லி மார்னிங்கா ஒரு நைட் வாட்ச்மேன் வராரு. ஹீஸ் 65 இயர்ஸ் யங் நைட் வாட்ச்மேன். அவர் வராரு. அப்கோர்ஸ் இந்த யங்குங்கிற ஹைலைட் பண்றேன். அவர் வராரு, அவர் கேட்கறாரு எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு, ஏன் வந்து இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டீம்லாம் சொல்றாங்க. அப்புறம் அவர் கேட்கறாரு, நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சரி, இத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ட்ரை பண்ண அலோவ் பண்றாங்க. அவர் ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த லாரியோட டயரை பஞ்சர் பண்ணிட்டாரு. ஸோ பஞ்சர் பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த லாரி போய் மாட்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கிடுது. அண்ட் தென் அந்த கேப் கிடைச்சது. அண்ட் தே வர் ஈஸிலி ஏபிள் டு புல் த லாரி பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டாங்க. இது இட் இஸ் எ ரியல் இன்ஸ்டன்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன். ஆனா இதுல திங்க் பண்ணி பாருங்களேன், ஏன்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த ஃபயர் ஃபைட்டிங் டீம் தே ஆர் ஆல் ஸ்கில்டு பர்சன்ஸ். இந்த மாதிரி சினேரியோக்கு அவங்க எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பர்சனல். அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்காம போயிருக்குமா அப்படின்னா இட் இஸ் அகைன் எ கொஸ்டின் மார்க். ஏன் அவங்களால பண்ண முடியல? அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஸ்கில் செட் இல்லையா, இருக்கு. ஆனா அந்த பர்டிகுலர் சினாரியோல எப்படி அப்ளை பண்ணுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கோஷன், மீனிங் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபியரோ இல்ல வந்து ஒரு பதட்டமோ ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்துட்டு அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அதனால அவங்களால கிளியர் பண்ண முடியல. எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா the fourth point, ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கணும். பிகாஸ் இதெல்லாம் தான் வந்து மேஜரா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சைட்ல திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டுல யாருமே தப்பா சொல்லல, ஆனா இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டுல எல்லாமே ஃபாஸ்டா நம்ம வேணும் அப்படிங்கறத நம்ம ஆசைப்படுறோம். எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி ஃபாஸ்ட், இன்க்ளூடிங் அவர் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்தாச்சு. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் we are having fast foods. ரொம்ப ஈஸியா போயிட்டோம். ஷாப்பிங், கடைக்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ற காலம் எல்லாம் போயிட்டு ஆன்லைன்லயே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சோம். பிகாஸ் டு சேவ் டைம் அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ அத்தனை விஷயங்கள் ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் திங்க் பண்ணுங்க. ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய கார்பரேட்டை ரன் பண்ணி டாப் மேனேஜ்மெண்ட் லெவல்ல உட்காந்துட்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு 1,00,000 பேர் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எனக்கு வரக்கூடிய பர்சன் குவிக் லேர்னர்ஸா இருக்கணும்னு ஆசைப்படல, என்ன தப்பு? கண்டிப்பா ஆசைப்படுவான் இல்லையா? சோ அந்த क्वेश्चन உங்க மைண்ட்குள்ள எடுத்துக்கோங்க. as a student இதுதான் உங்க டைம். ஏன்னா 12th வரைக்கும் you are a student. 12th முடிச்சு நீங்க வெளியில வந்துட்டீங்க. சோ now onwards will be called as a professionals. அந்த ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு நீங்க இப்பல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றீங்க. this is your point. இந்த பாயிண்ட் என்ன மீன் பண்றோம் அப்படின்னா you can take any stream. நீங்க CA or CMA CS accounting designations எது வேணாலும் எடுக்கலாம். or even you can take ஒரு இன்ஜினியரிங்கா போலாம், இல்ல ஒரு IT இண்டஸ்ட்ரீஸ்க்கு போலாம், or ஒரு டாக்டரா போகலாம், இல்ல ஒரு ஃபார்மசிஸ்டா போலாம். can be anything. ஆனா predominant-ஆ இப்போ வந்து ஒரு CA CMA CS நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா ஒரு இது ரிக்வயர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா இப்ப நம்ம பேசின இருக்கக்கூடிய மேஜர் ஸ்கோப், இப்ப பேசிட்டு இருந்த இந்த 4 மேஜர் ஸ்கோப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ஏன்னா புக்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸை படிச்சு நம்ம சிஏ ஆயிடலாம், சிஎம்ஐ ஆயிடலாம், சிஎஸ் ஆயிடலாம். அஃப்கோர்ஸ் வித் எ வெரி குட் இம்பாக்ட் ஆன் ஆல் தி ஒரு அகாடமிக்கு நீங்க போய் இன்ஸ்டியூட் பண்ணலாம். உங்களால படிக்கக்கூடிய திறமை இருக்கும். 4.5 வருஷத்துல எஸ் யூ கேன் பாஸ் அவுட். ஒரு சிஏவா வெளியில வந்துடுறீங்க. பட் ஒரு சக்சஸ்ஃபுல் சிஏவா இருக்கணும். ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்றேன் பாருங்க, சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ்க்கு யூ வுட் ரிக்வயர் ஆல் தீஸ் போர்ஷன்ஸ். என்னன்னா யூ ஷுட் பி எ குவிக் லேர்னர். குவிக் லேர்னர் என்ன மீன் பண்றோம்? இருக்கக்கூடிய சினாரியோஸ் என்ன சேஞ்ச் ஆகுது, ரேபிடா என்ன மாறணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய COVID-19 வேர்ல்டே ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்ப அந்த வேர்ல்டே ஃபைட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பியும் அந்த ப்ராஃபிட்டுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா they will end up with a CA. They will go in search of a cost auditor. They will go in search of a company secretary. எதுக்காக? They have the skill set, they have the knowledge ன்னு சொல்லிட்டு industry is feeling. இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த ஒரு ரிக்வயர்மெண்ட் போகுது. அப்போ அந்த ஸ்கில் செட்டை நம்ம டெவலப் பண்ணணும் இல்லையா? சோ அப்போ நம்மளோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணோட லேர்னிங் யூ இமேஜின் யுவர் செல்ஃப் வித் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்க இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டுக்குள்ள உங்களோட ஃபுட்டை ஃபர்ஸ்ட் வைங்க.
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு காரியத்தை நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல யாராலுமே சக்சீடே ஆகவே முடியாது. ஸோ தட் இஸ் எ வெரி பிக் இம்பாக்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் யாரோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கோர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஸ்கில் செட் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம போய் ஐயோ இது நம்ம வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4.5 இயர்ஸ் கழிச்சு நீங்க திங்க் பண்றதுக்கு பதிலாக இப்பவே திங்க் பண்ணிட்டீங்க. அதுல இருந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கு நீங்க பாத்தீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியா போயிடும். அதுதான் அங்க சொல்ல வருது. ஓகேவா? சோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா we talked about communication, அதுக்கப்புறம் நாலேஜ் பத்தி பேசணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் செட்ஸ் பத்தி பேசணும், அப்புறம் பிரிடாமினண்டா இருக்கக்கூடிய அந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ரோல்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட் சப்ளை கேப். ஏன்னா சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சிஏ எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாலே எடுத்தீங்க ஐசிஐ சப்போர்ட்ஸ் கீழே எடுத்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி 290,000 தான் இருக்காங்க. மீனிங் 2,09,000 பேர் தான் இருக்காங்க. 2,90,000 சிஏஸ் மட்டும் தான் இப்ப இருக்காங்க. அண்ட் அப்கோர்ஸ் சிஎம்ஏஸ் பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு வந்து ஒரு 50-60,000 சிஎம்ஏஸ் காஸ்ட் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அப்கோர்ஸ் சிஎஸும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சப்ளை ஆஃப் ஆல் தீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. whereas the demand for all those professionals are very huge. அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு உண்டான நாலேஜ் ஷேரிங், அதுக்கு உண்டான ஸ்கில் செட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க படிக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல், ஃபைனல் லெவல், நீங்க படிக்கக்கூடிய இந்த 3 லெவல்லையுமே இது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் யூஸ்வலி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது அகாடமில எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, வரும்போது அவங்க கிட்டயும் சரி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் சரி வாட் வி யூஸ்வலி ஷேர் இதுதான். இதே ஒரு பாயிண்டா இருக்க போகுது. ஏன்னா திஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, ஆனா அவங்க புரிஞ்சுட்டு படிக்கணும். அது எப்படி சார் புரிஞ்சுன்னு படிக்க முடியும்? ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹியர் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரலா கேட்கக்கூடிய ஒரு பேச்சு இதெல்லாம். சார் நான் இன்னைக்கு நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு சம் நீங்க நடத்துறீங்க, திடீர்னு என்னால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. நாளைக்கு கேட்கும் போது சார் நீங்க நடத்தும் போது கரெக்டா இருக்கு சார், அதுக்கப்புறம் நான் போய் பிராக்டிஸ் பண்ணும்போது மறந்து போயிடுறேன் சார் அப்படின்னா ஜஸ்ட் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஏபிசிடி அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 14-15 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்ச ஒரு கான்செப்ட். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கு. ரைட்? சோ எப்படி நம்மளால மறக்க முடியாம இருக்கு அப்படின்னா we are practicing it daily. நம்மளோட கம்யூனிகேஷனே ஏபிசிடி இல்லாம நம்மளால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. டெய்லியுமே பிராக்டிஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த 1 2 3 4 நம்பர்ஸ் இல்லாம நம்மளால வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் பண்ண முடியாது, ஃபினான்ஸ் பண்ண முடியாது, கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது, மேக்ஸ் கிடையாது, பிசிக்ஸ் கிடையாது. சோ நம்ம டெய்லியுமே நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல அதையுமே ஒரு பார்ட்டா நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறோம். அப்போ நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸையும் நீங்க லேர்ன் பண்ற கான்செப்ட்ஸுமே அதே மாதிரி தான் நீங்க இன்வால்வ் பண்ணணும். இது நீங்க வந்து எப்படி வேணாலும் இன்வால்வ் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், ஏன்னா என்னோட அம்மா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அதை மட்டும் தான் சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மீனிங். அது அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்க ஒண்ணு இன்னைக்கு ஒரு பிகாம் ஒரு யூஜி டிகிரி நீங்க எடுக்கிறீங்க, ஆர் சிஏவே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் நீங்க கத்துக்கிறீங்க, அது வந்து உங்க மைண்டுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் டீச் சம்ஒன். உங்க வீட்டுல அம்மா அப்பா சிஏவா இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா இன்ஜினியர்ஸா இருக்க மாட்டாங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு அம்மா நான் அந்த மாதிரி ஒரு புதுசா நான் வந்து கத்துட்டேன் அப்படின்னா ஓகே, அம்மா அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா வீட்டுல தாத்தா பாட்டி இருப்பாங்க. ரைட்? ஆர் உங்க எல்டர் ஆர் யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட சும்மா கேஷுவலா இன்டராக்ட் பண்ணுங்க. சோ தட் யூ டோன்ட் ஃபர்கெட் யுவர் கான்செப்ட்ஸ். நீங்க புதுசா கத்துப்பீங்க. அந்த கத்துக்கிறது மூலமாகவே இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து தேவையான அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துரும். இது நான் பிராக்டிஸ் பண்ணது, என்னோட ரியல் டைம் சினாரியோல நான் பிராக்டிஸ் பண்ணதை உங்ககிட்ட நான் வந்து அதை வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் தீஸ் சினாரியோஸ் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும், இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் தான். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு போர்ஷன்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த சேலரி, அடுத்த ஒரு கொஸ்டின் கீழே போயிருது பாருங்க, அந்த சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் லெவல் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இன்கம் லெவல் பிளேஸ் ஏ வெரி வைட்டல் ரோல். என்னதான் நம்ம வந்து செல்ஃப் கண்டென்ட் நம்ம சொன்னாலுமே காசு இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் நம்மளுக்கு தேவைதான் படும். ஏன்னா we have shell out money, ரைட்டா? சோ அப்ப அதுக்கு நம்ம வந்து இன்புட் நம்ம தரணும் இல்லையா? சோ அப்ப இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து எதிர்பார்க்கறது கரெக்டான ஒரு விஷயம் தானே. அப்போ நம்மளோட ஸ்கில் செட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிறது அதுல என்ன தப்பு இருக்க போகுது? அப்புறம் இப்ப எடுத்துக்கோங்க, இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்ரிதிங் ஹஸ் பிகம் ஆன்லைன், டிஜிட்டலைசேஷன். இன்கேஸ் யூ என்டர் இன்டு சம்திங் கால், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே இட் இஸ் எ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். சோ நம்ம லைவா பேசிட்டு மைக்க பூச்சி பேசிட்டு இருந்த காலம்லாம் போய் ஒரு வெபினார் அப்படிங்கிற மாதிரி we have been conducting it. இன்னைக்கு நீங்க உங்க மொபைல் போன்ல பாக்குறீங்க, எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. சோ அப்போ அந்த அத்தனை டெக்னாலஜியும் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் will have a revolution. சோ இது வந்து 2000ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெவல்யூஷன். அதுல இருந்து அந்த மொபைல் போன்ஸோட ப்ராஃபிட் இதெல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சது.
ஸோ இது எல்லாமே நீங்க வந்து இன்புட்லாம் எடுத்துட்டு இஃப் யூ ப்ராக்டிஸ் இட் கண்டிப்பாக சக்சஸ் இஸ் யுவர்ஸ் அப்படிங்கிறதுல there is no doubt. பீயிங் இன்டு தட் பர்டிகுலர் ஸ்ட்ரீமா இருந்ததுனால ஃபார் ஷுர் கண்டிப்பாக இதை என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். எஸ், இது வந்து இன்கேஸ் ஏதாவது பாயிண்ட் இருக்கு அப்படின்னாலும் எஸ் we are always there to சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சினி ஏதோ கேள்வி கேட்கறத ரெடியா இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி டிஸ்கஸ்ட் இதுக்கு முந்தின சில செஷன்ஸ்லயும் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வித் எவ்ரி ப்ராப்ளம் there is also an opportunity. இப்போ நீங்க ப்ராப்ளம் சால்விங் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் someone said was நர்ஸ் தொழில்ல போகிறதுக்கு நிறைய பேர் வந்து சில பேர் யோசிப்பாங்க, நிறைய பேருக்கு ஆனா இன்ட்ரெஸ்டும் இருக்கு. பட் ஆஃப்டர் திஸ் கொரோனா பிகாஸ் நிறைய யங் பீப்புள் வந்து இந்தியால இருக்காங்க அப்படிங்கிறதுனால நர்சஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் இந்தியால இருந்து அங்க போகக்கூடிய ஒரு சூழல் வரப்போகுது. வெரி சீக்கிரமாவே அது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. தட் இஸ் ரியலி ட்ரூ. ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோ வந்துட்டு இட் இஸ் லைக் ஏன்னா இந்தியால இருக்கக்கூடிய வாட் எவர் கோஷன்ட்ல ஹெல்த் கேர் செக்டர் இஸ் a வெரி பூமிங் செக்டர். ஏன்னா ஹெல்த் கேர் வந்துட்டு ஏன்னா நர்ஸுங்கிற நம்ம ரோல் எடுத்துக்கிறோம், ஆனா ஹெல்த் கேர் இஸ் a வெரி பூமிங் செக்டர். ஏன்னா ஹியூமனோட லைஃப் அவங்க தான் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ரோல் அது. ஸோ அப்போ இருக்கிற டிமாண்ட் பாருங்க, யூ டேக் எனி பாப்புலேட்டட் கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், யூ கேன் ஈவன் டேக் யூஎஸ். இப்போ இருக்கிற சினாரியோல டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய லிமிடேஷன், ஸோ ஏரியா ரொம்ப அதிகமா இருந்தாலுமே பீப்புள் ஆர் கான்சென்ட்ரேட்டட் இன் ஒன் ஆர் மோர் சிட்டிஸ், அவ்வளவுதான். நியூயார்க்னு சொல்றாங்க, வாஷிங்டன் சொல்லுவாங்க, கலிபோர்னியா சொல்லுவாங்க, செனகல் சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ஆல் லிமிட்டட் டு ஒன் பர்டிகுலர் சிட்டி. இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, வி ஆர் ஆல் லிமிட்டட் டு சர்டன் சிட்டிஸ். சென்னைன்னு எடுத்துப்போம், மதுரைன்னு எடுத்துப்போம், திருச்சின்னு எடுத்துப்போம், கோயம்புத்தூர்னு எடுத்துப்போம். wherever we see opportunities we are just fleshing it. அந்த அளவுக்கு we are flocking together. ஆனா அந்த மாதிரி சினாரியோஸ்ல எஸ் அப்கோர்ஸ் ஹெல்த் கேருக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரீம் அது. அண்ட் நர்சஸ் நீங்க சொன்ன மாதிரி ரஞ்சினி, எஸ் கண்டிப்பாக there are a lot of opportunities இந்தியாலுமே இருக்கு. பட் ஆனா அவங்க ஃபிளாக் பண்ணுவாங்க அப்கோர்ஸ் வித் a lot of improvements-னால they do flock out because அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம். இப்ப டூரிசம் அப்படிங்கிற செக்டர்ல வந்து நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு லாக்டவுன், இதுக்கப்புறமே வந்து வெளிநாடுகளுக்கு போறது வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனிவே ஃபார்மலா யாரும் எதுவும் சொல்லனா கூட அந்த ஒரு பீதி அப்படிங்கிறது இருக்கு. பிகாஸ் ஆஃப் த டேஞ்சர்ஸ் தட் we have seen around us, அது ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியர் இருக்கு. சோ இந்த லாக்டவுன் மட்டும் இல்ல, இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த டூரிசம் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி இன்னும் எத்தனை நாட்கள் இல்ல எத்தனை வருஷங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ டூரிசம் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண இந்த பேண்டமிக்னால இட்ஸ் a very big impact. கண்டிப்பாக வித் திஸ் பர்டிகுலர் சினாரியோஸ் பார்த்தோம் அப்படின்னாலே ஒன்ஸ் வி ஹாவ் a clear zero, கோவிட்ல வந்து எல்லா கண்ட்ரீஸ்மே குளோபல் லெவல்ல இன்கேஸ் வி சி ஒரு பர்சனா இண்டிவிஜுவலா திங்க் பண்ணி பாருங்களேன். ஒன்லி வென் அந்த பர்டிகுலர் கண்ட்ரி நான் போய் டெஸ்டினேஷன் போகணும்னு ஆசைப்படுறேன்னா அங்க வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். So இப்ப இருக்கக்கூடிய சினாரியோஸ்ல அஃப்கோர்ஸ் இட்டாலி இஸ் ஃபைட்டிங் வித் a new medicine for corona கண்டுபிடிக்கிறதா they are fighting. ஜெர்மனி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, they are into that particular ரிசர்ச்ல இருக்காங்க. யூகேல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி they are entered into that particular அந்த வேக்சினேஷனுக்காக. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க போற இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி மை அனாலிசிஸ். அதுல பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலி இன் another 1.5 yearsக்கு the scenario will be like this. ஏன்னா it is purely a fear factor that has been into that particular people's mind. ஏன்னா it is fear factor. அந்த fear நம்ம ஓவர்கம் பண்ணோம் because it is an 100 years old pandemic. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேண்டமிக் டிசீஸ் திருப்பியும் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற சினாரியோல யாருமே இதை பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்காத ஒரு பேண்டமிக்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல இட் வில் பி a very big impact. 1.5 years is a minimum time அப்படிங்கறத நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். that should be a scenario. Yes. Okay. ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சப்செக்ட் இருக்கு இல்லையா ஹெல்த் கேர்க்குள்ளே, சோ அத பத்தி அதுல என்ன ஸ்கோப் இருக்கு, அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Yes, hospital administration that is again a very big industryல இருக்கக்கூடிய, அதுவும் அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு ரோல் அது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும் போதே ஒரு எம்பிஏ இருக்கக்கூடிய ஒரு ரோல் அங்க தேவைப்படுறது. ஏன்னா நீங்க லாட் ஆஃப் பி ஸ்கூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தே ஆஃபர் யூ எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர். எம்பிஏ ஹெல்த் கேர்னு ஸ்பெஷலைசேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட். அதுல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கம்மிங் இன். அவங்களே பிரான்ச்சஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு செயின் ரெஸ்டாரண்ட் எப்படி கிரியேட் ஆகுதோ அந்த மாதிரி செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் கிரியேட் ஆயிடுது. இது வந்து இட் இஸ் a hardest truth which we need to accept.
ஏன்னா எந்த அளவுக்கு டிசீசஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபிளரிஷ் ஆகும். ஏன்னா வி ஆர் மூவிங் இன் டு ஃபாஸ்ட் வேர்ல்ட். அதனால அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் ஒரு அட்வான்டேஜும் இருக்கும், ஒரு லிமிடேஷனும் இருக்கும். அந்த லிமிடேஷன்னால நிறைய டிசீசஸ் கிரியேட் ஆகிறதுனால ஹாஸ்பிட்டல்ஸோட இன்புட் அதிகமா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பர்சனலி as a follow up question, இப்போ நம்மளோட இந்த கொரோனா சமயத்துல ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டிருக்கிற இந்த டைம்ல கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சில விஷயங்கள் பாக்குறோம். இப்போ இந்த இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கறத தாண்டி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஆயுர்வேதாவா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், சோ இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் do you think that அவங்க இன்னும் ஃபிளரிஷ் பண்ணுவாங்க அப்படினா, or do you think that it's just a phase and it won't go through? இல்ல, it is purely my personal point. என்ன அப்படின்னா கண்டிப்பாக this is a base. நீங்க ஆயுர்வேதிக் எடுத்துக்கோங்க, that is a base. ஏன்னா இத்தனை வருஷம் காலத்துல ஏன்னா we are weird. ஏன்னா இது வந்து நம்ம புதுசா ஒருத்தவங்க நம்ம கண்டுபிடிக்கல, இது எல்லாமே நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. அதுதான் ஆயுர்வேதிக் இன்னைக்கும் உட்காந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சித்த வைத்தியசாலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, பாரம்பரியமா கொண்டு வராங்க. பட் ஆனா அந்த இங்கிலீஷ் மெடிசின் அப்படிங்கும் போது தட் இஸ் அகைன் ஒரு ஃபார்முலா வச்சுன்னு அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ நத்திங் ராங் இன் எனி ஆஃப் த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். பட் ஆனா இந்த இண்டஸ்ட்ரீஸும் தே வில் ஃபிளரிஷ். ஏன் சொல்றோம் அப்படின்னா பியூர்லி தே ஹாவ் டு ரிவைவ் பேக். ஏன்னா இப்ப இருக்கிற பாருங்க, ஐ டூ ஹியர்ட் அபவுட் இந்த கஷாயம்லாம் சொன்னீங்க நீங்க. ஸோ ஐ டூ ஹியர்ட் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். இந்த கோவிட் இது வரும்போது பீப்புள் ஆர் டாக்கிங் நம்ம சாப்பிடுற லாப்டாலே கெட் தட் பர்టిక్యులர் இம்யூனிட்டி. We just lost you for a second. We just lost you for 1 second. நம்ம சாப்பிடுற ஓகே, நம்ம சாப்பிடுற இந்த ரசம்லாம் இருக்கு இல்லையா, சோ பீப்புள் டூ டாக் அபவுட் இட். தே சே லைக் நம்ம இப்போ சாப்பிடுறதுலயே வந்து we have that immune power, நம்ம சேர்த்துக்கக்கூடிய நம்மளோட டர்மரிக் பவுடர்லயே we have that immunity அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இட் இஸ் ஆல் நேச்சுரல். சோ அப்போ அந்த நேச்சுரல் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் எஸ் இந்த ஆயுர்வேதிக் ஆகட்டும் சித்தா ஆகட்டும், they do have a competition. It is purely a competition world. அப்போ கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் மெடிசனுக்கு there should be a competitor. அதுதான் நம்ம ஆயுர்வேதிக்காவும் நம்ம சித்தாவாவும் எடுத்துக்க போறோம். Great. Okay. Again, follow-up question, not from a student, but from me. இந்த turmeric பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ one of the other things crucial-ஆ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல predominantly first world countries-ல வந்துட்டு they are trying to patent it. நம்மளோட வெத்தலை, நம்மளுடைய மஞ்சள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பேட்டன்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு $50 வந்து நீம் டூத் பிரஷ் நான் வந்து விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, which is all science which is rooted in Indian culture. So இந்த intellectual property rights அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டடி இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு? ஐபி அப்படிங்கும் போது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நம்ம சொல்றோம். சோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவில் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா there is a specific law as well. நீங்க இந்த சிஎஸ் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கம்பெனி செக்ரட்டரின்னு சொல்லிட்டு, சோ அவங்களோட ஸ்கோப்பே வந்துட்டு நிறைய இந்த லா ரிலேட்டடா தான் படிப்பாங்க. சோ அதுல அந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபி லானே ஸ்பெசிஃபிக்காவே ஒரு ஆக்டே இருக்கு, ஐபி ஆக்டே இருக்கு. சோ மீனிங் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறோம், புதுசா அந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ் வருது, இன்னோவேட் பண்றோம் அப்படின்னா எவ்ரிதிங் ஹஸ் டு பி பேட்டன்டட். பட் இட் அகைன் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்ரி கவர்மெண்ட். அஃப்கோர்ஸ் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ் ப்ரிவைல் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் அவங்க பேட்டர்ன் பண்ணக்கூடிய டைம் வந்துட்டு இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால as you rightly pointed out, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே they are entering into foreign countries. Unfortunate, that is an unfortunate scenario, and they come back again to us and selling the same product. இதுதான் வந்துட்டு நாங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, but that is rooted in India, which we need to understand. அஃப்கோர்ஸ் அதுக்குள்ளார நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ற ஒரு ரோல் அதுல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வள்ளி ராமநாதன் தினமும் வந்து இவங்க கேட்டுட்டே இருக்காங்க வாட் அபவுட் ஆர்கிடெக்சர். அவங்க நாட்டா எக்ஸாம் எழுதிட்டாங்களா இல்லையா தெரியல, ஆனா ஆர்கிடெக்சர் பத்தி டெய்லி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. I will ask you what about architecture? What about ஆர்கிடெக்சர் அப்படிங்கும் போது எஸ், ஏன்னா அதுல இருக்க இப்போ சினாரியோஸ் எடுத்துக்கோங்க, சிவில் தான் நீங்க மீன் பண்றீங்க ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு. So there is an ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யறது. பட் when you comparison the sense ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சினாரியோ இப்போ இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா it is again a question mark, because 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த லேண்ட் வேகன்சி இப்போ கிடையாது, பிகாஸ் அதுல எல்லாத்தையுமே we have constructed. பட் again we are developing it. அந்த டெவலப்மெண்ட் சைட்ல நம்ம போக போறோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் do happens. ஏன்னா அந்த டெவலப்மெண்ட் சைட்ல பாக்குறோம்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட மேஜர் டெவலப்மெண்ட் எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிங் happens to be a very big criteria. சோ அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா ஆர்கிடெக்டோட ரோல் அதுல இல்லாம இருக்காது.
பட் ஆஸ் ஐ ரைட்லி பாயிண்டட் அவுட், ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஸ்பெசிபிக் ஸ்கில் செட். ஏன்னா ஆர்கிடெக்ட்னு சொல்லும் போது உங்களோட இமேஜினேஷன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். தட் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க ஸ்பெசிஃபிக்கா படிப்பீங்க இந்த ஆர்கிடெக்ட் படிக்கும் போது. ஏன்னா நீங்க எந்த மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, அதுல இருக்கக்கூடிய சிமெண்டோட நேச்சர் என்ன மிக்சர் நீங்க ரேஷியோ பண்ணணும். பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் வந்தாச்சு. ஏன்னா டியூ டு தி ரீசன்ட் பேன் ஆன் யூசிங் தி ரிவர் சாண்ட்ங்கும் போது பீப்புள் கேம் அவுட் வித் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கால்டு எம் சாண்ட், பி சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுசா டெக்னாலஜி பேஸ் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ஆர்கிடெக்ட் நீங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எஸ் யூல் பி ஷைனிங் தேர். Of course, I believe our பேர் ராமநாதன் நினைக்கிறேன், right? Valli, yes, Valli Raman. Okay, fine, yeah. Okay, a lot of people asking, எங்க அப்பா வந்து ஃபைனான்சியல் செக்டர்ல இருக்காங்க, சிஏ பண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி, எந்த செக்டர்ஸ்ல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. I'm very sorry, but I think stress is a very big topic. You cannot generalize it, and I think நம்ம வந்து you cannot put that on a graph. இந்த செக்டர்ல வந்து கம்மி, இந்த செக்டர்ல ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி you can't do a one size fits all. So I'm very sorry, I'm not going to be able to take that question. Dr. Mr. Vijay, I am not able to connect with him இப்போ திடீர்னு. But I just want to say that your questions are you have to direct it based on நம்மளுடைய. Just a second, let me try to get him back online. Okay, while I wait for Mr. Vijay Ravi, எதை பத்தி பேசிட்டு இருந்தாரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கோ அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நீங்க என்ன மாதிரியான சப் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதுல என்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. பிகாஸ் நிறைய நியூ இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு நியூ இன்னோவேஷன் வரப்போ அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த திரும்பி அந்த திறன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் ஒரு நீட் இருந்துட்டேதான் இருக்கும். So for those of you who are asking CA பண்ணலாமா பிகாம் பண்ணலாமா, I think the baseline is உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு, உங்களுடைய டேலண்ட்ஸ் எதுல இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So I hope that this session was very interesting for you. I hope that இந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு. Yes, okay, you're back. Yeah. I'm sorry, I lost the connection. Yes. Yes, okay. Wanted to ask you again about public policy. இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இந்த விஷயங்களை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை வந்து ஏன் இவங்க இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இது வந்து நம்மளோட ஊருக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னு பாக்குறப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பாலிசி அப்படிங்கிறது சென்டர்ல இருந்து தான் வந்து நிறைய வருது. ஸ்டேட்டோட ஸ்ட்ரீம் லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அந்த வகையில இந்தியாவில் பப்ளிக் பாலிசி அப்படிங்கிறதுக்கான கோர்சஸ் இருக்கா, அண்ட் அதுக்கான ஸ்கோப் இருக்கா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா, இல்ல பிகாஸ் இட் இஸ் சோ இன் லைன் வித் கவர்மெண்ட் இத பத்தி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? ஓகே, டு டாக் அபவுட் தட் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் பாலிசிஸை நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ண முடியுமா, ஆர் நம்ம வந்து திருப்பி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இட் இஸ் பியூர்லி அ லா மேக்கிங் பாடி. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து அதை வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கு வந்து ஸ்கோப் பார்த்தோம் அப்படின்னா எஸ் வி டூ ஹேவ். ஏன்னா இப்போ நிறைய இந்த டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் ஆன் ட்விட்டர்ஸ் ஆர் ஈவன் வாட்ஸ்அப் ஆர் ஈவன் ஆன் எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் குள்ளர தேர் என்டரிங் அண்ட் எவ்ரி பீப்புள் ஆர் கெட்டிங் அவேர்னஸ். ஸோ இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகும் போது திட் இஸ் பியூர்லி மை பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்றேன் அப்படின்னா வி டூ ஹேவ் கோர்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி எல்எல்பி லா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு பப்ளிக் பாலிசிஸை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப்பா இப்ப இருக்கிற பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வி கேன் டூ இட், பட் அகைன் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தி கவர்மெண்ட்ஸ். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு வர பார்ட்ல இருந்து மட்டும்தான் திஸ் ஷுட் ஹேப்பன். ஏன்னா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒருத்தர் மட்டுமே மாற்ற முடியும் அப்படிங்கிறது இட் இஸ் கொஸ்டின் மார்க். படத்துல வேணா நடக்கலாம், ரியாலிட்டி அது நடக்கலாம். Okay, thank you so much for joining us. And different industries la different opportunities irukku, avenues irukku, adha eppadi analyze பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And we hope to connect with you again. தினமலர் வழிகாட்டில first time நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. Thank you so much for giving us your time, sir. Thank you, Ranjini. This point of time I would take an opportunity to thank everybody. First வந்து என்னோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் then my wife, and of course a special thanks to my family. இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னோட பிரதர் மிஸ்டர் ஏகே ஸ்ரீனிவாசன். ஸோ பிகாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு தீஸ் பீப்புள் ஒர்க் a lot about it.
ஏன்னா வி யூஸ்வலி ஸ்ட்ராங்லி பிலீவ் ஏன்னா வந்துட்டு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு சக்சஸ் ஒரே டைத்துல பண்ண முடியுமா அப்படின்னா இட் வில் நெவர் ஹேப்பன். பட் ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்லயுமே தான் சக்சஸ் கொண்டு வர முடியும். இப்ப இருக்கக்கூடிய 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ் அப்கோர்ஸ் கண்டிப்பாக உங்களால சக்சீட் பண்ண முடியும். யூ ஹேவ் த பொட்டன்ஷியல், அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட்குள்ள இருக்கீங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட அதை நோக்கி மட்டுமே பயணிங்க. அது மட்டும்தான் உங்களை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் கொண்டு போகும். வித் தட் நோட், தேங்க்யூ அகைன் ஃபார் தினமலர் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. 12th பசங்களுக்கு அண்ட் அப்கோர்ஸ் 12th முடிச்சுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு புது ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். Thank you so much. See you tomorrow at Amrita Vishwavidyapeetham Varangum Dinamalar Varigati 2020, powered by HCL Technologies and Sri Ramakrishna Educational Institutions in association with Wales Institute of Science, Technology and Advanced Studies, Sri Sai Ram Engineering College and Institute of Technology, Sri Ishwar College of Engineering and eBox Colleges. Nale kale 10 மணிக்கு சந்திக்கலாம். Take care. Bye bye. தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு, வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம், தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். Where education is devotion, where excellence is a way of life, where opportunities are endless, where learning is just the beginning, where the future is today. Amrita Vishwavidyapeetham, School of Engineering. This group of institutions is a leading educational establishment covering varied fields of studies, offering programs from pre-KG to PhD. The founder, Dr. Aishari K. Ganesh, observed the country's progress was stagnant owing to shortage of skilled manpower. To cater to this demand, he formed the Wales Educational Trust in the year 1992 and started Wales College of Pharmacy with 36 students and 10 staff in a rented building in Mylapore, Chennai. Dr. APJ Abdul Kalam's dream of making India a knowledge power by 2020 became the mission of Wales Group of Institutions. அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில்.